22668 கோயம்புத்தூர் நாகர்கோயில் எக்ஸ்பிரஸ் வழி வள்ளியூர் நடைமேடை ஒன்றில் வந்து சேர்ந்து விட்டது. ஹாய், வெல்கம் டு பிரபா 24 அஃபீஷியல். இப்போ நம்ம எங்கே இருக்கோம்? இந்த சிலையை பார்த்துமா உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியல? கன்னியாகுமரியில் இருக்கோம். இப்போ நம்ம எங்கே போகிறோம், என்னெல்லாம் பண்ணுறோன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறோம்.
கன்னியாகுமரி எதுக்கு வருவாங்க? சன்ரைஸ் பார்க்கணும்னு வருவாங்க. பட் நாங்கள் எங்கே போனாலும் நம்ம பீடை நம்மளை துரத்துருந்த மாதிரி காலையில் அவசரமாக பஸ்ஸு கூட கிடைக்காம நாகர்கோவில் மாதிரி வந்து எப்படியாவது சன்ரைஸை பார்க்கணுன்ட்டு ஓடி பறக்க ஓடி ஒரு இடத்த பிடிச்சி உக்காந்து டைம் லேப்ஸ்லாம் ஆன் பண்ணி வச்சு மாமா மின்னலுன்னு கூப்பிட்டா கடைசி என் கிணத்த காணுன்ற மாதிரி சூரியனையே காணுங்க. இன்னைக்கு வந்து க்ளவுடு வந்து சூரியனை வந்து மறைச்சிருச்சு. 6:35க்குலாம் ஆல்ரெடி வந்து சன்ரைஸ் ஆகிருக்கணும். பட் இன்னைக்கு வந்து டைம் 7:30 கிட்ட ஆகியும் சன்ரைஸ் வந்து பார்க்க முடியல. என்ன பண்றது, ஒரே அசிங்கமா போச்சு குமார். இந்த மாதிரி தான் இருந்துச்சு. கன்னியாகுமரி வந்துட்டு நாங்கள் போய் பார்த்த ஃபஸ்ட்டு பிளேஸு பகவதி அம்மன் டெம்பிள். ஆக்சுவலாக இந்த டெம்பிள் வந்து கன்னியாகுமரியில் லொக்கேட்டடாக இருந்தாலும் உள்ளே வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லாக கேரளாவை பேஸ் பண்ணி அவங்களோட கல்ச்சுரலை பேஸ் பண்ணி இந்த டெம்பிள் வந்து இருக்குது. உள்ளே வந்து தமிழ்லையும் அர்ச்சனை பண்ணுறாங்க, மலையாளத்துலேயும் வந்து அர்ச்சனை பண்ணுறாங்க. நாங்கள் போய் நல்லபடியாக பகவதி அம்மனை போய் பார்த்துட்டு நல்லபடியாக வேண்டிட்டு இப்போ வெளியில் வந்து உட்காந்துருக்கோம். அடுத்து நாங்கள் போகிற லொக்கேஷனை நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. தலைவரை பார்க்க போகிறோம். உள்ள சரௌண்டிங் ரொம்ப காற்றா இருக்குது, கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம தலைவரை பார்க்க போகிறோம். அதாவது அந்த பிளேஸில் போயிட்டு போட்டிங் பண்ணி அதுக்கப்புறம் வந்து தான் நம்ம தலைவர், அதாவது கிளாஸ் பிரிட்ஜு, விவேகானந்தர் மண்டபம் எல்லாத்தையும் போய் அந்த சைடில் இருந்து தான் பார்க்க போகிறோம். அதோ தெரியுதா போட்டு, அதில் ஏறிட்டு அங்கே போய் லேண்ட் ஆக போகிறோம். என் கூட சேர்ந்து நீங்களும் வாங்க. உள்ளே என்ன டீட்டெயில்ஸ் இருக்குது, அதாவது பர் ஹெட்டுக்கு எவ்வளோ வந்து சார்ஜ் பண்ணுறாங்க, எல்லா டீட்டெயில்ஸும் நான் உள்ளே போய் உங்களுக்கு என்னென்னு பார்த்துட்டு நான் சொல்கிறேன். போலாமா? ஆக்சுவலாக ரொம்ப காற்றாக அடிக்குது. இந்த காற்றுலலாம் பொறி வைப்பாங்கல்ல, அவங்க நிலமையும் இப்போ ஏன் நிலமே ஒரே நிலைமை. இந்த பாவாடையை போட்டு வந்து ஐயோ நான் படுற அவஸ்தை. நான் ஒரு பக்கம் போகுது, என் பாவாடை ஒரு பக்கம் போகுது. என்னத்தை சொல்கிறது. இது வந்து முக்கடல் சங்கமம். அதாவது 3 கடல் வந்து இந்த இடத்துல வந்து சந்திக்குதான். அதான் வந்து முக்கடல் சங்கமம்னு சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இங்கே ஒரு பாறை மாதிரி இருக்குது. அதுக்கப்புறம் வந்து நிறைய பேர் வந்து ஃபோட்டோ ஷூட் பண்ணுறாங்க. சும்மா வந்து ஜாலியாக வந்து என்ஜாய் பண்ணிக்கலாம் உள்ளே வந்து. ஸோ வந்து பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இப்போ நம்ம எங்கே இருக்கோன்னா சுனாமி மெமோரியல் பூங்கா. அதாவது வந்து சுனாமி வந்தப்போ ஒரு மெமோரியல் க்ரியேட் பண்ணி வச்சுருப்பாங்கல்ல, அந்த பூங்கா பின்னாடி தான் இருக்குது. அங்கே தான் நிற்கிறோம். எனக்குள்ளே வந்து நிறைய ஷாப்லாம் இருக்குது. மேபி நீங்கள் ஏதாவது பேகு இல்லை வந்து டாய்ஸு ஏதாவது ஸ்நாக்ஸ் எல்லாம் வாங்கினா இந்த சைடு இருக்குது. அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ட்ரெஸ் சேஞ்ச் பண்ண எமர்ஜென்சி ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணால் நீங்கள் அந்தந்த டாய்லெட் இருக்குது, அதை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ அடுத்து வந்து நம்ம அந்த பாறைக்கிட்ட போகிறோம். வாங்க போய் பார்க்கலாம். வரும்போது பார்த்தீங்கள போட் ஹவுஸ் போகிறதுக்கு எவ்வளோ ரஷ்ஷாக இருந்தாங்கன்னு.
ஆக்சுவலாக காலையிலலாம் நாங்கள் வந்தப்போ பார்த்துருக்கோன்னா என் ஃப்ரெண்டு ஒரு மாதிரி ரொம்ப ஷாக் ஆகிட்டார், இடி இதுலையாடி நம்ம போகிறோம் அப்படின்னு. பட் இப்போ வந்து கொஞ்சம் கூட்டம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது. ஆக்சுவலாக அங்கே பாருங்கள், இந்த போட்டை திருப்புறதுக்கு ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆனால் நம்ம தூரத்தில் இருந்துட்டு போட்டு தானே தண்ணியில் தானே போகுது அப்படின்னு வியாகனெல்லாம் பேசிகிட்டு இருக்கோம். பட் இருந்தாலும் நம்ம அதில் போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோன்றப்ப வந்து கொஞ்சம் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, ரொம்ப பெருமையாக ஃபீல் பண்ணுறேன். நீங்கள் யாராவது இந்த மாதிரி போயிருந்தீங்கன்னா உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்டில் மறக்காமல் சொல்லிட்டு போங்க. ஓகே, அந்த இடம் இந்த இடம் அந்த ஏரியா இந்த ஏரியா ஆல் ஏரியாவிலையும் ஐயா கில்லி தான். இதை பார்த்தோன்னே நானே மெர்சல் ஆகிட்டேன்ப்பா. சர்ச்சுக்கு வந்தோமா, சர்ச்சுக்கு வந்துட்டு இங்கே இந்த சர்ச் பார்த்த உடனே எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா சரௌண்டிங் பிளேஸ் பூரா ஒரு மாதிரி ரொம்ப ஒரு மாதிரி எப்படி இருக்குது, எனக்கு அது எக்ஸ்பிளைன் பண்ணவே தெரியல. இந்த ஏரியாவும் சரி இந்த சர்ச்சும் சரி அப்படியே ஒரு மாதிரி என்னால் அதுலேருந்து இன்னும் வெளியே வரவே முடியல, அவ்வளோ அழகாக இருக்குது. உள்ளே ஆக்சுவலாக வந்து நான் சர்ச்சுக்குள்ளே போயிட்டு ப்ரேயர் பண்ணிட்டுலாம் வந்துட்டேன். வீடியோ வந்து அலௌடு கிடையாது, ஃபோட்டோஸ் மட்டும் எடுத்துக்க சொன்னாங்க. அப்படி இருந்து நம்மளுடைய கைவரிசையை வந்து காட்டியாச்சு. ஸோ அதை வந்து நான் அட்டாச் பண்ணுறேன், பார்த்து எப்படி இருக்குன்னு மறக்காமல் சொல்லிட்டு போங்க. ஆக்சுவலாக இந்த சர்ச்சுக்கு வந்து யாராவது வந்திருக்கீங்களா? இந்த சர்ச் வந்து ரொம்ப பெருசாக, எனக்கு சொல்லவே தெரியல, ரொம்ப அழகாக இருக்குது. நான் இதை அப்படியே உட்காந்து பார்த்துக்கிட்டே இருந்தேன். உள்ளே வந்து ஒவ்வொரு அந்த ஆர்கிடெக்ட்லாம் வந்து செம்மையாக பண்ணியிருக்காங்க, உண்மையிலே வந்து அப்ரிஷியேட் பண்ணணும். ஸோ கோபுரம் வந்து அப்படியே டாப் நாச்சாக இருக்குது, அப்படியே எங்கேருந்து பார்த்தாலும் இந்த கோபுரம் தெரியுது. அதாவது இது
அலங்கார மரியணி தெருன்னு போட்டிருக்கு. இங்கனக்குள்ளே வந்து சர்ச்சு, அதுக்கப்புறம் வந்து இங்கே ஃபார்மசி, ஹாஸ்பிட்டலு, கலையரங்கம், அதுக்கப்புறம் வந்து ஸ்கூலு, அதுக்கப்புறம் வந்து எல்லாமே இந்த சர்ச் சரௌண்டிங்ஸ் பிளேஸாக தான் இருக்குது. பட் நல்லாயிருக்கு. நீங்களும் வந்தீங்க, கன்னியாகுமரி வந்தீங்கன்னா பஸ் ஸ்டாண்டு ஒட்டியே தான், பீச்சுக்கு பக்கத்துலேயே தான் அந்த சர்ச் இருக்குது. வந்து மறக்காமல் விசிட் பண்ணி பாருங்கள், செம்மையாக இருந்துச்சு. பீச்லேருந்து பார்த்தாலே இந்த சர்ச்சோட நோஸ்பின் தெரியும். நான் காலையில் பார்த்துட்டு தான் நான் வந்து சர்ச்சுக்கு வந்தாலே வரணுன்ட்டு வந்தேன். பட் ஒரு வழியாக வந்துட்டேன், நல்லபடியாக ப்ரேயர் பண்ணிவிட்டேன். நீங்களும் வந்து ப்ரேயர்